ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிரவேசிக்காவில் செகண்ட் பேப்பரில் விசேஷ சூச்சி. அதில் செகண்டாக வரக்கூடிய பீம் और ராட்சஸ். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைब பண்ணுங்கள். வாங்க பார்க்கலாம். भीम भीम महाभारत के कई वीरों में एक है. इस एकांकी में भी भीम और धीरता का चित्रण है. आगे उनके चरित्र चित्रण दिया जाता है. மகாபாரதத்தில் 5 பேர் இருக்காங்க இல்லையா? இவங்க 5 பேரில் பீமனை பற்றி தான் இந்த ஸ்டோரியில் சொல்ல போகிறாங்க. பீமனுடைய பொறுமையோ அவங்களுடைய குணாதிசயங்கள் பற்றியும் அவங்க சொல்ல போகிறாங்க. महान वीर कुंती और पंचपांडव लक्ष्य गृह से कर एक चक्र नारी आते हैं. वहां एक ब्राह्मण के यहांग डरते हैं. इसी संदर्भ में भीम को बकासुर के बारे में पता चलता है. उसको बकासुर पर गुस्सा आता है. वह उसके पास जाता है और उसे लल करता है. उससे लटकर उसे मार डालता है. குந்தி மற்றும் பஞ்சபாண்டவர்கள் இருக்காங்க இல்லையா? அவங்க லக்ஷ கிரகத்தி வராங்க. அங்கேயே கொஞ்ச நாள் தங்கணும்னு முடிவு பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒரு பிராமணருடைய வீட்டில் தங்குறாங்க. அப்போ பிராமணருக்கு ஒரு பிரச்சனை. அது என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. பகாசுரன் அவங்கள பற்றி தெரிஞ்சதும் பீமனுக்கு கோபம் வருது. அவங்க போய் சவாலிட்டு சண்டை போட்டு அவங்க கூட சண்டை போட்டுட்டு அவனை கொல்றேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆஞ்ஞாकारी पुत्र वक़ के बारे में सुनकर स्वयं कुंती नाराज थी. वह अपने अक्षयदाता की मदद करना चाहती थी. इसलिए वह भीम से कहते हैं कि कल बकासुर के पास तुम जाओ. इस पर वह अपने माता की आज्ञा तुरंत मानता है. स्वयं कुंती कहती है कि मुझे तुमसे यही आशा थी. இதை பற்றி பகாசுரன் பற்றி கேட்ட உடனேயே தன்னுடைய பையனான பீமை நான் அனுப்புகிறேன், அவனை போய் கொண்டுட்டு வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. குந்தி பீம்கிட்ட சொல்கிறாங்க, நாளைக்கே நீ பகாசுரனை போய் கொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பீமும் அவங்களுடைய கட்டளைக்கு கீழ்ப்படைகிறாங்க. இதை தான் நானே எதிர்பார்த்தேன் அப்படின்னு பீம் சொல்கிறாரு. சச்சா மானவ் ब्राह्मण कहते हैं कि जिसके पास धन है वह किसी आदमी को खरीद कर बकासुर के पास बेचते हैं. यह सुनकर भीम दुखी होता है. नगरी के लोगों में एकता होती और एक दूसरे से प्रेम होता तो राक्षस राज नहीं करता. इसे संदर्भ में भीम सच्चा मानव लगता है. அந்த பிராமணன் என்ன சொல்கிறான், பணம் கொடுத்து யாரையாவது வாங்கி அவங்கள அவங்கக்கிட்ட அனுப்புவாங்களாம். ஏன்னா அந்த டைம் இவங்க எல்லோரும் அங்கே இருக்காங்க வீட்டில், அவங்க போக முடியாது. அதனால் யாரையாவது ஒருத்தவங்க விலைக்கு வாங்கி அவங்கள அவங்கக்கிட்ட பகாசுரன்கிட்ட அனுப்புவாராம். இதை கேட்டு பீமன் ரொம்ப வருத்தப்படுறான். இங்குள்ள மக்களுக்கு ஒற்றுமை இல்லை, ஒருத்தர் நேசிக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க எல்லோரும் நல்லா அன்பாக ஒற்றுமையாக இருந்திருந்தால் இந்த அசுரர்கள் ஆட்சியே வந்திருக்காது. அவர் உண்மையை சொல்கிறாரு. இதிலேருந்து ஒரு உண்மையான மனிதனாக அவர் தெரிகிறார். करुणामूर्ति बकासुर ने भीम का कुछ ना बिगड़ा. वास्तव में भीम और बकासुर के बीच में कोई दुश्मनी नहीं. फिर भी भीम बकासुर से लटकर उसे मार डालता है. तो क्यों? भीम आक्षेप देने वाले ब्राह्मण परिवार के दुख से स्वयं दुखी है. एक चक्र नगरी के लोगों के दुख से स्वयं दुखी है. उन लोगों पर वह दर्शा करता है. इसलिए बकासुर को मार डालता है. பகாசுரனுக்கும் பீமனுக்கும் எந்த சண்டையும் எந்த பகையுமே கிடையாது. ஆனாலும் ஏன் அப்படி செய்கிறாங்கன்னா, அடைக்கலம் கொடுத்த குடும்பத்துக்கு ஏதோ ஒரு கஷ்டம் அப்படிங்கிறதுனால அதுக்கு வருத்தப்பட்டுட்டு சக்கரநகரி மக்கள் ரொம்ப அந்த பகாசுரனாலே ரொம்ப துன்பப்படுறாங்க, கஷ்டப்படுறாங்க இல்லையா? அதையும் ஒரு காரணமாக வச்சுட்டு அவங்களுக்காக பரிதாபப்பட்டு தான், அதாவது அவங்களுக்காக வருத்தப்பட்டு தான் பகாசுரனை போய் கொல்றாங்க. ஆத்ம விஸ்வாசி भीम लड़ने में आनंद पाता है. वह बकासुर से लड़ते समय पूरी आत्मविश्वास के साथ लड़ता है. भीम बकासुर का गिल्ली उठता है. अपनी बातों से वह की बेइज्जती है. उसको मार डालने के बाद स्वयं को சபாஷி தேத்தா ஹை. பீமன் சண்டை போடும்பொழுது பகாசுரனுடன் சண்டையிடும்போது முழுசாக தன்னம்பிக்கையோட சண்டையிடுறான்.
அப்போ வந்து பீமன் பகாசுரனை கேலி செய்கிறான். வார்த்தைகளால் அவனை வந்து அவமானப்படுத்துகிறான். அவனை வந்து சாகடிச்சதுக்கு அப்புறம் வந்து தன்னைத்தானே புகழ்ந்துக்கிறான். शंकर इस तरह की इस एकांकी में भीम का चरित्र चित्रण खूब हुआ है. तो बहादुर है, आज्ञाकारी पुत्र है और दुखियों का रक्षक है. இந்த ஸ்டோரியில் பீம் வந்து ரொம்ப துணிச்சலானவன், கீழ்ப்படிதல் உள்ள மகன், துன்பம் வரும்போது ஒரு பாதுகாவலனாக இருக்கார். ஓகே, தேங்க்யூ. அடுத்து நம்ம குந்தியில் பார்க்கலாம். ஓகே, என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.